கோயில் திருவிழா மேக்ஸிமம் 2 டேஸ் நடக்கும். அதுல செகண்ட் டே கோயில் திருவிழாக்கு தான் நானும் அம்மாவும் காலையிலேயே கிளம்பிட்டோம். நம்ம போறதா இருந்தா மட்டும் வேகாத வெயில்ல பஸ் எல்லாம் புடிச்சு போவோம். இதே இவங்க போறதா இருந்தா மட்டும் ஆட்டோவ புடிச்சிருவாங்க. நாங்க அங்க கரெக்ட்டா ரீச் ஆகும்போது இந்த மயான கொள்ள ஊர்வலம் போவாங்கல்ல, அதுதான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்ட்டா அடுத்த சந்து போகும்போது நான் போய் கன்டின்யூ பண்ணிக்கிட்டேன். சரி என்னவா இருந்தாலும் போனதும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டியூட்டி செஞ்சுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டு ஒரு ஒரு கலர் வளையல ஒரு ஒரு கையில போட்டிருந்தா. அது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டா தானே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுட்டு இருந்தேன். இந்த மயான கொள்ள ஊர்வலம் நடக்கும்போது அப்படியே அந்த கோழிய கடிச்சு தலை தனியாவும் உடம்பு தனியாவும் போட்டுருவாங்க. நானும் கரெக்டா அந்த கோழி தலைய மட்டும் கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம இந்த ஊர்வலம் எல்லாம் போகும்போது நிறைய பேர் பிரசாதம் தரேன்ற பேர்ல இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துட்டு இருப்பாங்க. அதுவும் ஜாலியா வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் போற வழியிலே இந்த நெய் பழம் மரம் எல்லாம் பார்த்தோமா, சின்ன வயசுல சாப்பிட்டது ஸ்கூல் படிக்கும் போது அதெல்லாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் என்னோட ஃப்ரெண்ட். இதெல்லாம் முடிச்சிட்டு பாதியிலேயே நான் கோயில் கிட்ட போயிட்டேன். செம்ம டயர்டா இருக்கு வெயில்லன்னு சொல்லி. சரி ரொம்ப களைப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தர்பூசணி பழம் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அங்க மறுபடியும் ஊர்வலம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த பொம்மை மாதிரி கொல்ல விடுறதுக்குலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி கோயில் திருவிழா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்து தெரிஞ்சுக்கணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.